மேம் மேம் என்னங்க மேம் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். மேம் நான் சரியான கோவத்துல இருக்கிறேன் மேம். வர்றப்ப ஒருத்தவங்க கூட சண்டை கட்டிட்டு வந்துட்டேங்க. எனக்கு இப்போ வர வர வந்து பாத்தீங்கன்னா கோவம் நிறைய வந்துட்டே இருக்கு மேம். இப்போ கூட நான் கோவமா தான் இருக்கு. அதுக்கு ஏதாவது மலர் மருந்து தான் கொடுங்க மேம். எதனால கோவப்பட்டீங்க? மேம் ஒண்ணும் இல்ல மேம். வந்துட்டு இருக்கிற வழியில ஒரு பைக்கரை வந்து குறுக்கால வந்துட்டான் மேம். அவன் பார்த்தோன்னே நான் சரியான டென்ஷன் ஆயிடுச்சுங்க குறுக்கால போனேன்னு. அதனாலதான் மேம் நான் செல்லிங் கூட பாருங்க உடச்சு போட்டேன். அந்த அளவுக்கு கோவம் வருங்க எனக்கு. இதுக்கு என்ன பண்றேன்னே தெரியல மேம். அதுக்கு ஒரு மலர் மருந்து தான் சீக்கிரம் கொடுங்க மேம். சீக்கிரமா கொடுக்கலாம். உடனே நீங்க என்ன பண்ணுங்க, சரிங்க. இவ்ளோ கோவமா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உடைச்சிட்டீங்களா போனை? உடஞ்சே போச்சுங்க. சந்தோஷம். ஓகே, புது போன் வாங்குங்க. அதுக்கு முன்னாடி இவ்ளோ கோவம் வருது அப்படின்னா உங்களை மீறி உங்களை கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு இந்த அளவுக்கு கோவம் வருதுன்னா உங்களுக்கு வந்து செரி பிளம் கண்டிப்பா நீங்க எடுத்துக்கணும். சரிங்களா? ஓகேங்க மேம். சோ அதனால அங்க செரி பிளம் இருக்கும், எடுத்துக்கோங்க. மேம் என்னங்க மேம் செரி பழம் இது எடுத்துக்கோங்க சொல்லிட்டீங்க. இப்போ கோவத்திலே பல வகையான கோவங்கள் இருக்குங்களா? ஆமாப்பா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி கோவம் வந்து மாறுபடும். இப்ப நீங்க வந்து என்ன சொன்னீங்க, அவன் வந்து அவன் இடிக்கிற மாதிரி வந்ததுனால கோவப்பட்டேன், அதனால வந்து எனக்கு அவனை அடிக்கணும், இல்ல என் வண்டி வந்து இதுவாயிடுச்சு, அதனால என் போனே உடஞ்சிருச்சு அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு கோவம் வருது இல்லையா? நீங்க தானே உடைச்சிங்க கீழே போட்டு, அந்த கோவத்துல உடைச்சாச்சு. சோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமா கோவம் வருது, என்னால ஒரு விஷயத்த கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னு அவங்க ஒரு கீவேர்ட் சொல்றீங்க. இதை பொறுத்து நான் உங்களுக்கு வந்து அந்த செரி பிளம் அப்படிங்கிற ஒரு ரெமெடி நான் கொடுத்தேன். இப்ப இந்த கோவம் அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா, இப்ப நான் உங்களை திட்டதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்படி அந்த ஆப்போசிட் பார்ட்டியை நீங்க திட்டுறதுனால நீங்க நினைச்சு அப்பாடா நான் திட்டிட்டேன் எனக்கு பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைப்போம். அப்படி கிடையாது. நீங்க ஒருத்தவங்களை திட்டுறீங்க, ஒருத்தவங்க மேல வெறுப்பா இருக்கீங்க, அந்த மாதிரி போகும்போது அவங்கள நீங்க திட்டுறதுக்கு யூஸ் பண்ற அதே இது வந்தீங்கன்னா அதுக்கான பலன் வந்து உங்க உடம்புமே வந்து அனுபவிக்கும். இப்ப நம்ம ஈஸியா சொல்லிடுவோம்ல, ஒருத்த வந்து பாத்தீங்கன்னா என்னை ஏமாத்திட்டு போயிட்டான், அவன் நல்லாவே இருக்க மாட்டான், இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை நீங்க ரொம்ப நம்புவீங்க. அவங்க ஏமாத்திட்டாங்க. அப்ப என்ன ஆகும்னா நீங்க அவங்களை எப்ப பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா சபிச்சுட்டே இருப்போம் நம்ம. ஏதாவது நீங்க அவங்களுக்கு ஒரு பணமோ ஏதாவது நம்ம கிட்ட வாங்கியிருப்பான், திரும்ப கொடுத்துருக்க மாட்டான், ஆனா அவன் நல்லா இருப்பான், அவனை பத்தி பேசும்போதோ கேட்கும் போதோ எல்லாம் என்ன பண்ணுவோம், அவனை பத்தி நம்ம கோவப்பட்டுட்டே இருப்போம், அவனை திட்டிகிட்டே இருப்போம், அவனை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், எதாவது பண்ணிட்டே இருப்போம். சோ அந்த மாதிரி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்கள மன்னிக்கவே மாட்டோம். நம்ம என்னை ஏமாத்திட்டான், இது பண்ணிட்டான், என்னை நம்ப வச்சு கழுத்துட்டான், அவங்கள பார்க்கும் போதோ இல்ல கேட்கும் போதோ என்ன ஆகும், நம்ம ஒவ்வொரு முறையும் அந்த மாதிரி சொல்லிட்டே இருப்போம். இதுவும் வந்து ஒரு வகையான கோவம் தான். ஓகே மேம். சோ அந்த மாதிரி நீங்க வந்து ஒவ்வொரு முறையும் அந்த மாதிரி பண்றீங்க, அவங்கள ஒருத்தவங்களை வெறுக்கிறீங்க, அவங்கள வந்து ஒரு எனிமியா பாக்குறீங்க, அவங்களால வந்து நீங்க மன்னிக்கவே முடியல அவங்கள வந்து. சரிங்களா? அவன் பண்ணது தப்புங்கிறது ஒரு பீரியட் அவனுக்குமே உணரும். பட் ஒவ்வொரு முறையும் நம்ம என்ன பண்ணுவோம், அதையே சொல்லி சொல்லி இது பண்ணிட்டே இருப்போம். சோ அந்த மாதிரி நீங்க ஒருத்தவங்களை பார்க்கும்போது இது பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கோவம் வருது அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க ஹாலி அப்படிங்கிற ஒரு மருந்து யூஸ் பண்ணணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னதுக்கும் செகண்ட் சொன்னதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? சோ அந்த மாதிரிதான் இன்னொரு வகையான மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும், எல்லாத்துக்குமே கோவப்படுவாங்க. நீங்க ஒருத்தவங்க நோட் பண்ணிருக்கீங்களா, நீங்க டைம்க்கு வரலன்னா கோவப்பட்டிருப்பாங்க. நீங்க ஒரு விஷயம் சொல்லிட்டு அதை செய்யல அப்படின்னா அதுக்கு கோவப்படுவாங்க. நமக்கு வந்து சின்ன விஷயமா இருக்கும், ஏன்னா 9 மணிக்கு வர சொன்னேன், நான் ஒரு 9:05 தானே வந்தேன், இல்லை 9:10 தானே வந்தேன் அப்படின்னு நம்ம கேஷுவலா சொல்லுவோம். ஆனா நீங்க அந்த 9 மணிக்கு நீங்க வரலன்னும் போது அவங்களுக்கு அவ்வளவு ஒரு கோவம் வரும் உங்க மேல. ஏன் நீ டைமுக்கு வரல? அவங்க ஃபர்ஸ்ட் கேட்கிற கேள்வியே நான் உன்னை எத்தனை மணிக்கு வர சொன்னேன், ஏன் நீ இத்தனை மணிக்கு வந்திருக்க, ஏன் லேட்டா வந்த? ஸோ அதையே தான் அவங்க கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த டைமிங்ஸ் வந்து ரொம்ப கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அதில் ஏதாவது தப்பு வந்தால் ஒத்துக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் கொடுக்குற வாக்குறுதிகள், நீங்கள் ஒரு விஷயம் சொல்லிட்டீங்கன்னா அதை கண்டிப்பாக செஞ்சிடணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதை நீங்கள் செய்யல அப்படின்னா அவங்க கோவப்படுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் எடுத்து, இப்போ நீங்கள் ஒரு பேனா எடுக்கிறீங்கன்னா கரெக்டாக அந்த பெண் அந்த இடத்துல வைக்கணும். வீடுனா இப்படிதான் இருக்கணும், ஒரு இதுனா நீங்க பீரோனா அப்படிதான் க்ளோஸ் பண்ணி இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையுமே அவங்க கரெக்டா பார்ப்பாங்க. அது கரெக்டா இல்லைன்னா அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வரும். த பர்ஃபெக்ஷன் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. கரெக்டா இருக்கணும், நீட்டா இருக்கணும், டைமுக்கு வரணும். ஸோ இந்த மாதிரிலாம் ஒருத்தவங்க எதிர்பார்த்து அதனால அடிக்கடி கோவப்படுறாங்க. வீட்டில் அதனாலே சண்டை வருதெல்லாம் சொல்லுவாங்க. மேம் இவரோட வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் பெரிய தொல்லையா இருக்கு மேம், புக்கு எடுத்தா இப்படிதான் வைக்கணும், வீடுனா இப்படிதான் இருக்கணும், பெட்னா இப்படிதான் மடிச்சிருக்கணும் சொல்லி எப்பவுமே அதை பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் நீங்கள் கோவப்பட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பீச் அப்படிங்கிற ஒரு ரெமெடி கொடுக்கணும். ஸோ பேட்ச் ரெமெடிஸ் எப்பவுமே அந்த இப்போ நீங்கள் தான் அதில் ப்ராப்ளம், உங்களுக்கு தான் அது பிரச்சனை அப்படின்னா உங்ககிட்ட பேசினா மட்டும்தான் எங்களால் கரெக்டான ரெமெடியை வந்து சூஸ் பண்ணி கொடுக்க முடியும். நீங்கள் வந்து கோவம் அப்படின்னால வெறும் செரிப்பில் மட்டும் நம்ம நினச்சிட்டு இருப்போம். இல்லை, அவங்க கிட்ட நீங்கள் பேசினாதான் அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ரெமெடி நம்ம கொடுக்கணுங்கிறது கண்டிப்பாக தெரியும். ஸோ இப்போ தெரியுதா நான் ஏன் உங்களுக்கு செரிப்பிளம் கொடுக்க சொன்னேன்னு சொல்லிட்டு? இந்த மாதிரி நீங்கள் வந்து சில பேர் நம்ம பார்த்துருப்போம், கரெக்டா வரல, டைமிங்க்கு வரல, அதனாலே சிலவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வருதுன்னா கண்டிப்பா அவங்க பீச் கேரக்டரா இருப்பாங்க. அவங்க கிட்ட இன்னும் பேசி தெரிஞ்சுட்டு கொடுங்க. ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஹாலியா இருப்பாங்க. அதாவது ஒருத்தவங்களை ஏமாற்றப்பட்டிருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களோட வளர்ச்சி கூட சிலவங்களுக்கு பொறாமையா இருக்கும், அதனால கூட அவங்களுக்கு வந்து பிடிக்காம இருக்கும்.
ஸோ யாரு என்ன மாதிரிங்கிறத கேட்டுட்டு அவங்களோட தன்மை தெரிஞ்சு அதுக்கு நீங்க மலர் மருந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸுமே ஃபாஸ்டா இருக்கும். உங்களால வந்து ஈஸியா வந்து அவங்கள கியூர் பண்ணிட முடியும். ஸோ இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட ஹோலிஸ்டிக் ஹீலிங்கை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்குமே டவுட்ஸ் இருக்குனாலும் தாராளமாக நீங்கள் கேளுங்க. அதை பற்றி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் நம்மளும் வந்து சொல்லுவோம். சரிங்களா? தேங்க்யூ. ஓகேங்க மேம். அப்படி எனக்கு அந்த செடி பழம் கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டு நானும் கோவத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க மேம். கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அங்கே தான் நான் எடுத்து வச்சிருக்கேன், பாக்ஸில் இருக்க, எடுத்து சாப்பிடுங்க. தேங்க்யூ மேம்.